சுகமாக வாழ கடவுள். சீரு சிறப்பாக வாழ கடவுள். வெள்ள பழைய பாரு. சுகமாக வாழ கடவுள். தாயே ஈஸ்வரியா? ஈஸ்வரி என்ன உலகத்துல ஆத்தாவுக்கு முன்னாடி கையில் கட்டுவாங்களா? கையில் கீழே இருக்கு. நான் செய்த குட்டிகளை மறைத்து நான் செய்த குற்றங்களை மன்னித்து ஆமா சொல்ற வாய்ப்பு வந்து அது பார்த்தாயா நீ எவ்வளவு சமையுது என்ன உருவத்தை காமிக்க கூடாது. ஐயோ இந்த உருவத்தை பார்த்தா எனக்கு பயமாகுது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீ இன்னும் பிறந்த நாள் இருக்கிறது, என் வலது நாள் இருக்கிறது. அது பார்த்தாயா பொறுப்பிடமா இருக்க முடியாது. காலியாத்தா வர பூரா என்கிட்ட தான் வருவானுல. கோயில பிடிச்சிடும் அடிச்சா கல்லாடி வில்லாடி சொல்லி வச்சு பரமே பரமா அப்படியாப்பட்ட பரமன் குடிக்கலாமா? குடிக்கூடாது. ஏங்கமா சொல்லணும். பரமன் நல்லா அப்படி பிச்சாண்டி பரமன் கல்லாடி வில்லாடி சல்லாடி வச்ச பரமன் குடிக்கலாமா? சாபத்தை கொடுக்கலாமா? இப்படியாப்பட்ட அங்கால ரூபி
அவதாரம் எடுத்து வந்தேன். இது யாருடைய சாபம் தெரியுமா? யாருடைய சாபம்? தேவல பரமனில சாபம் விட்டு அப்படி பிச்சாண்டி பரமன் என்ன அடிக்கடி வர்றேன் வேகமா பேசுனா அப்படி பிச்சாண்டி பரமன் கோட்டாண்டி பரமன் தினந்தோறும் சாமராணி மண்டபத்திலே வேதங்களை கேட்பது வேதங்களை சொல்ல தெரியாத பரமன் ஆலியாப்போ காளியாப்போ ஐயோ ஐயா இப்பதானே உனக்கு குஞ்சு கொடுத்தா குஞ்சு வாங்கினா குஞ்சு அப்படி பிச்சாண்டி பரம உடலாகப்பட்டது எப்படி இருக்குது என்றால் எனக்கு பித்து நரி கொண்டலடா தேவை அந்த பார்வதிக்கு அப்படி பித்துவேறி கொண்டவுடனே என் உடலாகப்பட்டது எப்படி இருந்தது எனக்கு ரத்த வேரி நங்க எந்த அப்படி ரத்த வேரி பித்து வேரி கொண்ட உடனே இந்த ஊருக்கு எல்லையில நான் எப்படி ஓடி வரேன் தெரியுமா? இவளை கிளியெல்லாம் மத்தியில்
அவன் ஒரு சிந்தனை இல்லையம்மா இப்ப ஊத்து 2-3 மாசமா சிந்தனை மாறி போய்க்கிறான் பையன். அப்படி ஊர் எல்லையில இருந்தது. எப்படி ஓடி வர? எப்படி என் அங்காசில சிலிக்க அங்காளி ஓடி வர. கையில சுடுது புடி. என்னது கையில வாமா நாம்படி இருக்கான் மானா அம்மா நான் சுத்தபத்தமா இல்ல. வரிவா. ஐயோ இங்க இருந்து நான் எங்கேயோ போய் வந்துட்டேம்மா. ஐயோ நான் பிடிக்கலான்னு தான் இருந்தேன். நாளைக்கு தானம் அடிக்கணும் என்ன பண்ண? ஐயோ போடாப்பா வேகமா பேசணும். என்னைக்குமே வேகமா பேசு. பாத்து ஓகே பயப்படுறாது. பயப்படுறியா? வேகமா சொல்ல பயப்படுறியா? சரி போ. அப்பா நீ பயப்படாத. அக்கா கூட கை பிடிச்சி பக்கத்துல ஏற்று. நீ இல்லை நீ வாசாமி. அக்கா நான் இருக்க பயப்படாத. நான் இருக்கிறல கூட அப்படி விட்டுமா. நான் இருக்க வாமா நல்லா படிப்பு வர வாமா. ஆம்பளை பசங்களுக்கு வேலை இல்லை. நீ வா பாப்பா. நல்லா படிக்கணும்னா பக்குன்னு ஏந்து வரணும். நீ வா பாப்பா. ஏந்திரு பக்குன்னு. ஓடி வா ஓடி ஓடி ஓடி. பிடிக்கவா பயப்படாது. பேரு என்ன வேகமா சொல்லணும். நவநீதா. எத்தனாவது படிக்கிற? 5வது. உங்க அப்பா பேரு என்ன? உங்க அம்மா பேரு? ரத்னா. என்ன ஊரு நீ? சுந்தரேஸ்வரம். நல்லா படிப்பியா? சரி கை நீட்டு. ரெண்டு கை நீட்டு. பள்ளிக்கூடத்துல சோறு போட்டாங்க. எத்த கையில வாங்கிப்பா. ஒத்த கையில வாங்கிக்கிறா. அப்படி இப்படி இப்படி தட்டி கொடுக்குற வாங்க. பயப்பட சீக்கிரமா வாங்கணும். சாமி வேண்டிக்கு நல்லா படிக்கணும். என் குடும்ப கஷ்டம் எல்லாம் நீங்கணும். நாங்க எல்லாம் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கணும். சரியா? கொடி எல்லாம் ஏம்மா உன் பேரு என்ன? நவநீதாவா? வேகமா சொல்லணும். பேரு என்ன? தட்டி கொடுத்தனே சுடுதா? இல்லையா? சரி என் கையில கொடுத்துரு. நவநீதா கடை திருக்குள்ளூர்ல சட்டி கொடுத்தல வாங்கினல. வாங்கினியா இல்லையா? கை சட்டி சுட்டுதா? உங்க அப்பா பேரு நான் சொன்னேன். கல்வராயன் பொண்ணு நவநீதா தான். நானு சட்டி கொடுத்தல வாங்கினல. வேகமா போய் சீக்கிரமா 101 ரூபா காசு வாங்கிட்டு ஓடிறேன்.
சட்டி சுடுது இப்ப அந்த பாப்பா வேலை புரியுதா? என்னால முடியாது. ஏய், நான் சுத்தம் இல்லை. கொடியாரு கொடுப்பாங்க. எப்பா பம்பக்காரா? டேய், அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஏய், பரமனுக்கும் எனக்கு வாக்காளர் ஏற்பட்டு டேய், இந்த பூமியிலே நான் சாபத்தை பெற்றன ஒரு உத்தியோகமா இருக்கிறோம், ஒரு ஞாபகமா இருக்கும் என்ற எண்ணத்திலே டேய், அதோ பார்த்தாயா ஆரியப்பு பட்டினம், ஆரியப்பு பட்டினத்தில் அருகாமையில் இருக்க முடியாத புத்துமங்கலம் அருகாமையில் இருக்க முடியாத ஒரு எல்லையிலே பயனொரு உத்திரியாகவே நான் ஒரு கழுமரத்தை உருவாக்கினேன். கழுமரத்தை அப்படி புத்தமங்கல எல்லையிலே ஒரு அழகாக ஒரு கழுமரத்தை உருவாக்கினேன். ஏன் என்று கேட்டபோது நான் மயான ருத்திரி, மயான காளி அப்படின்னு சாபத்தை பெற்ற உடனே நான் வல்லம காளியாக பெயர் பெற்ற சமயத்திலே இந்த பாமர மக்களுக்கு ஒரு எடுத்து கட்டுவதற்காக ஆரியமாலா பெண்ணாகப்பட்டவள் என் கணவனுடைய அம்சத்திலே பிறந்து வளர்ந்தவன். அவளுக்கு அத்தியாட்சமாகவே புத்தமங்கலம் அருகாமையிலே ஒரு கழு மரத்தை உருவாக்கினேன். ஆமா, அதுல எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி வப்பு சூனியம் அத்தனை ஏவல் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு 1000 பேய் சுரப்பால் அதுல ஊற்றி ஒரு மரம் செடி வளரும்னா தண்ணி ஊத்தி தான் வளர வைப்பாங்க. ஆமா, ஆனா நான் 1000 பேய் பால் சுரை அதை ஊற்றி நாளொரு பொழுது ஒரு வண்ணமாகவே ஆரியப்பு பட்டினத்திலே ஆரியப்பு மகளாகவே என் கணவருடைய அம்சத்திலே பிறந்த ஆரியமாலாவை எவ்வொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறாளோ ஒவ்வொரு வண்ணமாகவே இந்த கழுவாகப்பட்டது நாளொரு பொழுது வளர்கிறது. ஆமா, ஏனென்ற கேட்டபோது எப்போது பரமமூர்த்தி எனக்கு சாபத்தை கொடுத்தாரோ அதுக்கு அத்தியாட்சமாகவே இந்த கழுவமரம் யார் உயிரோடு ஏறி இறங்கி வருவார்களோ அவருக்குத்தான் அந்த ஆரியமலை திருமணம் செய்து வைப்பேன் என்று அன்றைய நாள் நிச்சயத்திலே நான் நிபந்தம் செய்திருக்கிறேன். ஆமா, அதனாலே ஒவ்வொரு ஓடி வருவது இந்த கழுமரம் ஏறுவது யாரும் உயிரோடு இறங்குவது கிடையாது. ஏனென்றால் வெப்பு சூனியம் அத்தனையும் பேய் பிசாசு அத்தனையும் நாகேஸ்வர பாம்பு அத்தனையும் சொல்ல முடியாத நாகேந்திர முதல் கொண்டு இந்த கழுமரத்திலே வளர செய்கிறேன். 1000 பேய் பால் சுரை உண்டு வருகிறது. இந்த கழுமரம் அமர்ந்திருப்போம், யார் வருகிறார் என்று எதிர்பார்ப்போம். இந்த மரத்துக்கு காவல் இருக்கக்கூடியான தாயை பார்க்க வேண்டும். இந்த நல்ல இடத்திலே அதாவது வடமுறை சேர்ந்த அதாவது வீராசாமி என்பவரால் நம் நாடக கம்பெனி பாராட்டி நன்கூட வழங்குள்ளார். ஒன்று கூட ஒரு 5 பேர் என் தாயை பார்த்து விட்டு எங்கள் அந்த மாரியம்மனை பார்த்து விட்டு மனைவி அதாவது திருமணம் முடிக்க ஆரியமேல பார்த்து கழுமறை ஏற போகிற நேரத்தில் அதாவது வயதுக்கு வராத குழந்தைங்க, கல்யாணம் ஆகாத குழந்தைங்க குளிச்சிட்டு தலை முடிவிட்டு கையில் உள்ள தேங்காய் அதாவது கற்பூரம் கொண்டு வந்து அதாவது இந்த மரத்தின் அடியில பறிச்சிட்டு கையில் உள்ள காணிக்கை அந்த மரத்தின் அடியில போட்டு கும்பிட்டோமானால் கண்டிப்பாக அந்த ஆரியமாலை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்து திருமணம் முடிக்கதோ அத போல எந்த கஷ்டமா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடியும். கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும். நிறைய நடந்திருக்கு. ஆனா நான் உள்ளூர்காரன் தான், காசிக்காக சொல்றேன்னு நீ நினைக்காதீங்க. காசிக்காக நாங்க அதை ஆசைப்படுறது கிடையாது. நான் சொல்வது அதாவது இந்த மரத்தை யாரு காணிக்கையை போட்டு தொட்டு கும்புறீங்களோ நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா நீங்கி விடும். கிழக்க வந்து பாருங்க, நெட்ல கூட விட்டுருவாங்க பாருங்க, பாத்தீங்கன்னா போதும் அங்க மாலைனா இது என்ன மாலை அது போல நீட்டா போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, அதனால எல்லோரும் நம்ம குடும்பத்துல கஷ்டவங்க அத்தனை பேரும் நம்ம கையில் உள்ள காணிக்கை அந்த அதாவது மரத்தடியில போட்டு அந்த அதாவது மரத்தை தொட்டு கும்பிட்டோமானால் எப்படி அந்த ஆரியமலை கஷ்டம் தீருதோ அத போல நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டம் எல்லாம் தீரும். அதாவது கல்யாணம் ஆகாத குழந்தைங்க, வயது வராத குழந்தைங்க கண்டிப்பா குளிச்சுட்டு வந்து மரத்துக்கு மேல இந்த போடுமன அதாவது எலுமிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிட்டோமானால் கண்டிப்பா அந்த நன்மை தீரும். கண்டிப்பா ஓ அம்மா மகனே காத்தமுத்து